காவியாவின் கதைக்களம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இவள் உங்கள் காவியா. செழிப்பான இயற்கை கனிம வளங்கள் மற்றும் பற்பல தாதுக்களை உள்ளடக்கிய செந்நிற பூமி. அதில் பசுமை பொழிந்து கண்களுக்கு குளிர்ச்சியூட்டும் மருதம் எனும் வயலும் வயல் சார்ந்த இடங்கள். காலம் தவறாத மழையை பொழியும் மேகத்தை ஈர்த்து கொள்ளும் முல்லை எனும் அடர்ந்த காடுகளும் அங்கு வாழும் எண்ணற்ற உயிரினங்களான நடப்பன, ஊர்வன, தாவுவன, தத்தி செல்வன, வானில் கானம் பாடி திரியும் பரப்பன எனும் வண்ண வண்ண பறவைகள். தன்னை தானே உயர்ந்தவர் என்று கர்வம் கொள்ளும் போதெல்லாம் தான் மிக சிறியவர் என்று கர்வத்தை அடக்கி பார்ப்பவரை வியப்படைய செய்து எண்ணற்ற மூலிகைகளையும் தன்னுள் அடக்கிய குறிஞ்சி எனும் மலை சார்ந்த நிலங்கள், குன்றுகள், மலைகள். அதன் மேலிருந்து ஏதோ காதல் தோல்வியுற்றது போல் வெண்மேகங்கள் ஒன்றிணைந்து குதித்து கீழே விழுந்து பிறண்டு உருண்டு நதிகளாய் விரிந்தோடி செல்லும் வழியில் ஆறுகளாய் பிரிந்து மீண்டும் விரிந்து எதிர்நீச்சலிட்டு துள்ளி குதிக்கும் மீன்களுடன் தழுவி தழுவி கொஞ்சி கொஞ்சி விளையாடி கொண்டே சலசலவெனும் கூச்சலோடு நெய்தல் எனும் கடல் சார்ந்த நிலமும் கடலுமான சமுத்திரத்தை அடையும் அருவிகள். இவைகள் அனைத்திற்கும் சமநிலையாக விளங்கும் பாலை எனும் மணலும் மணல் சார்ந்த நிலங்கள். வேதங்கள் ஓதும் வேதர்கள், மந்திரங்கள் ஜெபிக்கும் பிராமணர்கள், தந்திரங்கள், யந்திரங்கள் மற்றும் பல. பிற்காலத்தை கணிக்கும் ஜோதிடர்கள், முக்காலத்தையும் கணித்த முனிவர்கள், சித்தர்கள், அவர்களுடைய ஆசிரமங்கள் மற்றும் அவர்கள் அருளிய மருத்துவ உணவுகள், மருத்துவ குறிப்புகள், மருந்துகள் மற்றும் பல. பயம் அறிந்திடாத போர் வீரர்கள், போர் விதிகள் மாறாது வெற்றி கண்ட நெஞ்சுரம் கொண்ட தளபதிகள், மக்களின் வாழ்க்கை சிறக்க திட்டமிட்டு இன்புற்று மகிழ்ந்த மந்திரிகள், ஆடு மாடு காளைகள் குதிரைகள் யானைகள் சேனைகள் என பல்வேறு போக்குவரத்து வசதிகளும் இரும்பு பித்தளை செம்பு செப்பு வெள்ளி தங்கம் வைரம் வைடூரியம் முத்து பவளம் மாணிக்கம் மரகதம் மற்றும் பல உலோகங்களும் ஆடை ஆபரணங்களும் மாட மாளிகைகளும் சிறிய பெரிய அறைகளும் அரண்மனைகளும் பஞ்சனையும் பஞ்சு மெத்தைகளும் பணிப்பெண்களும் சிப்பாய்களும் காவலாளிகளும் மற்றும் சகல விதமான செல்வங்கள் இருந்த போதிலும் கர்வம் சிறிதும் இல்லாமல் நீதி நேர்மை ஒழுக்கம் என்று பலவிதமான நன்னறிகளை வாழ்வில் அமைத்து கொண்டு நீதி நெறி குழையாமல் மற்றும் எந்த உயிர்களும் வசைபாட முடியாதவாறு ஆட்சி புரிந்த அரசர்கள், மாமன்னர்கள் மற்றும் சிற்றரசர்கள். மேலும் அவர்கள் எழுப்பிய விண்ணை முட்டும் கோபுரங்கள், அதில் சிறந்த சிற்ப கலைஞர்களால் செதுக்கப்பட்ட பார்ப்பவர்களை தன்னிலை மறவ செய்யும் தத்ரூபமான சிற்பங்கள், அதில் ஆத்மார்த்தமாக குடிகொண்டுள்ள தெய்வங்கள் மற்றும் அவர்களின் அவதாரங்கள், அவ்வவதாரங்களை கதையாக கூறும் ஓவியங்கள், கற்தூண்கள் மற்றும் பல. திகட்டாத தேனாய் தித்திக்கும் இலக்கண தமிழை மனதை மயக்கும் கவிதைகளாய் சுவைக்க புலவர்கள் பலர் இயற்றிய செய்யுள்கள், பாட்டுகள், பாட்டுடை தலைவர்கள், நீதி நெறிகள் மற்றும் ஒழுக்கத்துடன் வாழ்வதற்கு ஆத்திச்சூடி, திருக்குறள் மற்றும் பல. காதலுக்கு மேகவிழு தூது, போர் பெருமைகளுக்கு கலிங்கத்து பரணி, வாழ்வில் பல படிப்பினைக்கு ஐம்பெருங்காப்பியங்கள், ஐஞ்சிறு காப்பியங்கள், ராமாயணம், மகாபாரதம்,
போன்ற தெய்வ நூல்கள், நலபாகம் மற்றும் உணவு முறைக்கு பதார்த்த குண சிந்தாமணி, இது போன்ற பற்பல பெருமைகளை கூறி எடுத்துரைப்பதற்கு பற்பல செய்யுள்கள் மற்றும் பாடல்களை உள்ளடக்கிய ஓலைச்சுவடிகள், ஏடுகள் மற்றும் பண ஓலைகள். மேலும் அன்றாட வாழ்க்கையில் பொழுதுபோக்குதலிற்கு தாயம், பல்லாங்குழி, ஓடிப்பிடித்தல், பாண்டியாட்டம், கபடி போன்ற மற்றும் பல விளையாட்டுகள், திறமைக்கு இயல், இசை, நாடகம், தன்னை தானே காத்துக்கொள்வதற்கு குத்துச்சண்டை, சிலம்பம், உருமி, வாள் வீசுதல் மற்றும் வளரி வீசுதல் போன்ற பல தற்காப்பு கலைகள், தொழிலுக்கு விவசாயம், மீன் பிடித்தல், முத்து குளித்தல், கப்பல் கட்டுதல், தேன் எடுத்தல், நெசவு, ஆடு மாடு பால் வியாபாரம், தச்சு தொழில் செய்தல், தங்கத்தை உருக்கி ஆபரணமாக்குதல், குயவர்கள் எனும் மண்பாண்டங்களை செய்தல், பல்வேறு வகையான சரக்குகளை அந்நிய தேசத்திற்கு கடத்தி சென்று வாணிபம் செய்தல் மற்றும் பல தொழில்கள். இது மட்டுமா? பண்டைய தமிழர்களின் வரலாறுகள், அவர்கள் வாழ்வில் கடைபிடித்த சிறப்பான கொள்கைகள், நெறிமுறைகள், உணவு முறைகள், வாழ்க்கை முறைகள் மற்றும் அவர்களின் கலாச்சார பண்பாடு, சடங்குகள், இறைவனுக்கு தொண்டு செய்தல், அவ்விறைவனுக்கு விழா நடத்துதல், விரதங்கள் கடைபிடித்தல், பண்டிகை கொண்டாட்டங்கள் போன்ற சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தும் வகையில் பொங்கல் பண்டிகை முதல் அம்மனுக்கு கூழ் வார்த்தல், கிருஷ்ணருக்கு கோகுலாஷ்டமி மற்றும் அசுரனின் மறைவை கொண்டாடும் வகையில் தீபாவளி முதல் தசரா வரை ஆட்டம் பாட்டம் என கொண்டாடி இறைவனை வழிபடுதல் என்று பலவிதமான தகவல்கள், வீரர்கள், தியாகிகள், அறிவு திறமையின் முன்னோடிகள், கலைகளில் சிறந்து விளங்கியவர்கள், தொழில்துறையில் வெற்றியாளர்கள், நல்லாட்சி புரிந்த தனித்துவம் பெற்று விளங்கிய அரசர்களின் வரலாறுகள் மற்றும் ஆண்களுக்கு இணையான சாதனைகள் பல படைத்த பெண்களின் வரலாறுகள் மற்றும் பலருடைய வரலாறுகளை பற்றி அனைவருக்கும் எளிதில் விளங்கிடும் வண்ணம் கதை வடிவில் வண்ண வண்ண படங்கள், அதாவது இக்காலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் AI முறையில் வடிவமைக்கப்பட்ட பட காட்சிகள் வாயிலாக தேன் தமிழ் எழுத்துக்களால் செந்தமிழில் அல்ல அல்ல குறையாத அக்ஷய பாத்திரத்தில் சுரந்து கொண்டே இருக்கும் அமுதம் போல காவியாவின் கதைக்களத்தில் உதித்து கொண்டே இருக்கும் கதைகள் பல பல பல. மேலும் இது போன்ற காணொளிகளை காண விரும்பினால் காவியாவின் கதைக்களம் என்ற யூடியூப் தொலைக்காட்சியை பார்வையிடவும். உங்கள் காவியா விடைபெறும் நேரம் இது. மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திக்கலாம். நன்றிகள் கோடி.